திரு பிரியன், பெரியாரை கொள்கை தலைவர்களாக கொண்ட கட்சிகள் பாஜகவோடு ஒருபோதும் கூட்டணிக்கு போக மாட்டார்கள். அதனால திரு விஜய் மறைமுக டீலிங்க்கு போக மாட்டாங்க. ஆனா நேரடியா டீலிங் வச்சுக்கலாம். நேரடி தேர்தல் கூட்டணி வச்சுப்பாங்க, மறைமுக டீலிங்க்கு போக மாட்டாங்க. விஜய் போக மாட்டார். தேர்தல் கூட்டணி நேரடி டீலிங் தானே. ஆட்சியிலையும் பங்கு பெறாங்கல்ல. ஆட்சியிலையும் பங்கு பெற்ற பிறகு அப்புறம் மறைமுகன நேர்முகன எல்லாம் ஒண்ணுதான். பாயிண்ட் என்னன்னா, இந்த சூழ்நிலையில இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில டிஎம்கே பாஜக போகுமானா போகாது. ஏன்னா அது டிஎம்கேக்கு பின்னாடி வந்துடும். தமிழ்நாடோட ஓட் பேங்க் அப்படி இருக்கு. ஆக்சுவலா ஆன்டி பிஜேபி ஓட் பேங்க் இங்க இருக்கிறதுனால திமுக போகாது. விஜய் போவாரானா அது ஒரு முக்கியமான கேள்வி. இன்னைக்கு டெவலப் ஆகிருக்கிற சுச்சுவேஷன்ல விஜய்க்கு ஒரு வலை வீசப்படுகிறது. அந்த வலையில ஒரு மாட்டுவாரா மாட்ட மாட்டான்றதான் நமக்கு முன்னாடி இருக்கிற கேள்வி. ஆக்சுவலா அவர் இதுவரை எடுத்திருக்கிற அந்த ஆன்டி பிஜேபி ரோல் இருக்குல்ல, அதை ஜீவா சந்தேகப்படுறாரு. அவருடைய சந்தேகம் நியாயமான சந்தேகமாக கூட இருக்கலாம். ஆனால் அவருடைய பார்வையிலேருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஓட் பேங்க் பாலிடிக்ஸில் விஜயோட பார்வையிலேருந்து அவருக்கு திமுக எதிர்ப்பும் பாஜக எதிர்ப்பும் அவருக்கு கை கொடுக்கும். அவருக்கு ஆக்சுவலாக ஓட் பேங்க் பாலிடிக்ஸில் அப்போ அவர் மறைமுகமான உறவோ இல்லை நேர்முகமான உறவோ வச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. இப்போ இந்த சூழலில் இந்த நெருக்கடியை கையில் எடுத்துட்டு பாஜக ஏதாவது பிரச்சனை பண்ணாங்கன்னா, ஒருவேளை மறைமுகமான உறவுக்கு ஏதாவது இப்போ ஆதவ அர்ஜுனா டெல்லி போயிட்டார் அப்படின்னா, ஆதவ அர்ஜுனால ஒரு நம்பிக்கைக்கு உகந்த மனுஷனே கிடையாது. அவங்களாம் ஒரு லாட்ரி நடத்துகிறவங்க. நார்த் ஈஸ்டில் அவங்க ஃபேமிலி ஒரு பொலிட்டிக்கலாக யார் மத்தியில் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்களுக்கு ஏற்றபடி தான் செயல்படுவாங்க. அதே மாதிரி விஜய்க்கு பக்கத்தில் இருக்கிற ஐஆர்எஸ் ஆஃபீஸர்லாம் உடனடியாக ரிசைன்மெண்ட் வந்தார். அவரெல்லாம் சந்தேகத்துக்குரியவர், பாஜகவுக்கு வேண்டியவர். இப்படி ஓப்பனாக சொல்கிறேன், நீங்கள் இது பண்ணாதீங்க. ஏன்னா இதெல்லாம் பொது வெளியில் உலக ஒரு விஷயங்கள். அதனால தான். ஆனால் விஜய் தெளிவாக இருப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆன்டி பிஜேபி ரோல் எடுக்கணும்னு அவர் தெளிவாக இருப்பார். ஸோ அந்த ரோலில் அவர் தெளிவாக இருந்தார்னா, அவர் ஓட் பேங்க் பாலிடிக்ஸில் அவர் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் ஓட்டு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை அவர் பண்ணுவாரா இல்லையான்றதான் முக்கியம். இப்போ இந்த மாதிரியான நெருக்கடியை பயன்படுத்தி கொண்டு பாஜக வீசுகிற வலையிலையோ அதிமுக வீசுகிற வலையிலையோ அவர் மாட்டினார்னா, அவருடைய அரசியல் எடுத்த உடனே ஒரு சரிவை சந்திக்கும், ஒரு பின்னடைவை சந்திக்கும். சார் சொன்னார், ஸ்டாலின் கிளீனாக ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல அந்த ரீதியில் எல்லா ஆக்ஷனும் எடுத்துட்டான்றார். எந்த ஒரு கவர்மெண்ட்டாக இருந்தாலும் இந்த ஆக்ஷன் எடுக்கலன்னா பிரச்சனை. எடப்பாடி மாதிரி டிவியை பார்த்தா 13 பேர் சுட்டு கொண்டாங்க தெரிஞ்சுட்டேன்னு அது மாதிரி சொல்லாமல், அந்த மாதிரியான சிஎம் இவர் கிடையாது. ஆனால் இவர் எடுத்திருக்கிற நடவடிக்கை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீதியில் சரியான நடவடிக்கை. பொலிட்டிக்கலாக சரியா? பொலிட்டிக்கலாக இந்த கவர்மெண்ட், இந்த திமுக என்ன அடி வாங்கிட்டு இருக்கு இன்னைக்கு, அதை எதிர்கொள்ற விதம் சரியா இருக்கா? டவுட்டா இருக்கு எனக்கு. ஆக்சுவலா திமுகவோட எதிர்வினைகள் இருக்குல்ல, அது பாஜக அதிமுக மற்றும் சமூக வலைதளங்கள்ல கிடைக்கிற அந்த எதிர்வினைகள் இருக்குல்ல, அதுக்கு திமுக ஆற்ற எதிர்வினைகள் இருக்குல்ல, அது போதிய அளவு இருக்கான்றது எனக்கு சந்தேகம். பின்னடைவு திமுக அந்த ஒரு சரியான ஒரு எதிரடியை கொடுக்குதான்னு தெரியல. ஆக்சுவலா அது ஒரு சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயமா தான் இன்னும் நான் பாக்கிறேன். விஜய், திரு ஜீவா, தாவேகா தரப்பு, பாஜக தரப்பு, அதிமுக தரப்புன்னு இந்த பக்கம் போலரைஸ் ஆயிருக்கக்கூடிய கட்சிகளுடைய எதிர்வினைகளை திமுக எதிர்கொள்ளக்கூடிய விதம் சரியா இருக்கா? பொலிட்டிக்கலா திமுக தரப்புக்கு பின்னடைவு தானா? இல்லை, அவங்க அரசு அப்படிங்கிற அடிப்படையில் இந்த நேரத்தில் எந்த அரசியல் கட்சி விமர்சிக்க வேணான்னு பார்க்குறாங்க. ஆனால் உடனடியாக இந்த இதுக்கு நான் நடவடிக்கைகளை செய்யணும், அந்த மக்களுக்கு செய்யணும், நிவாரணம், இந்த மாதிரி விஷயங்களை உடனடியாக செய்கிறாங்க. ஆனால் அதை கூட வலதுசாரிகளும் விஜய் கட்சியினரும், இவர் எப்படி இங்கே வந்தார் செந்தில் பாலாஜி, ஏன் அன்பில் மகேஷ் அழுகிறாரு, அது எப்படி ஹாஸ்பிட்டலில் உடனே இவங்க அட்மிட் பண்ணாங்கங்கிறாங்க. பொதுவாக எப்படி கேள்வி கேட்பாங்கன்னா, என்ன சிஎம் கூட வரல, ஏன் மினிஸ்டர் கூட வரமாட்டாரான்னு கேட்பாங்க. இப்போ வந்தா ஏன் வந்தாருன்னு கேட்குறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இதில் நீங்கள் திமுக ரியாக்ட் பண்ணுச்சான்னு கேட்குறீங்க. எனக்கு தெரிஞ்சு சபாநாயகர் அப்பா அடுத்த நாளே ரியாக்ட் பண்ணாரு. அப்புறம் ஆராசா சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு செந்தில் பாலாஜி பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே பொலிட்டிக்கலா உடனே அடிச்சிருக்காங்க. இதுல இன்னொரு கேள்வியும் சேர்த்தே கேட்கிறேன், அதுக்கும் நீங்க சொல்லுங்க. ஒருவேளை இந்த போலரைசேஷன் நடந்துடக்கூடாதுன்ற எண்ணமும் திமுகவுக்கு இருக்கா? விஜய், பாஜக, ஏடிஎம்கே இது எல்லாரும் சேர்ந்து ஒரு புள்ளியில இணைஞ்சாங்கன்னா அது பொலிட்டிக்கலா பின்னடைவுங்கிறதுனாலையும் கொஞ்சம் கவனமா இருக்கிறாங்க. இல்ல, அது அரசியல் ரீதியா பின்னடைவு அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய் மீது ஆன பிம்பம் உடையும். அது ஒரு வகையில திமுக சாதகமாக தான் அமையும். நீங்க என்ன கேக்குறீங்க, ஒரு பெரிய கூட்டணி அப்படிங்கிற கான்செப்ட் வந்துருமே. ஏன்னா எப்படி அதிமுக தேமுதிக கூட்டணி 2000 வெர்சஸ் அதர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு அலைன்ஸ் மாதிரி வந்து பாக்குறீங்க. பாஜக பிஜேபி வெர்சஸ் ஆன்டி பிஜேபி, அந்த அது ஒரு ஐடியாலஜி பார்க்கலாம். இதுல நீங்க பாருங்க, அன்னைக்கு தேமுதிகவும் அதிமுக மட்டும்தான் அலைன்ஸ், மீதி இருந்துமே அது பெரிய லெவல்ல எதிர்வினையாற்றுச்சு. திமுகவை எதிர்கட்சி கூட இல்லாத நிலைக்கு போச்சு. அந்த நிலை இப்ப வர வாய்ப்பு இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, பாரதிய ஜனதாவுடன் அதிமுக சேர்றதே மைனஸ்ங்கிறோம். இப்ப விஜய் சேர்றதுங்கிறது கூடுதல் மைனஸ் தான். விஜய்க்கு என்ன பிம்பம் இருக்கும்? விஜயோட பிம்பம் டோட்டலா அடியாயிரும். பாஜகவோட அவர் சேரும் போது, அதுவும் குறிப்பா கிறிஸ்டின்ஸ் முஸ்லிம்ஸ் ஓட்டு தான் அவர் திமுக பிரிக்க போறாருங்கிறாங்க. பாஜக பக்கத்தில் நின்றுகிட்டு திமுக அளிப்பது மட்டும் தான் நோக்கம்னு சொல்லும் போது, அவ்வளவு சீக்கிரம் முஸ்லிம் கிறிஸ்டின்ஸ் ஓட்டெல்லாம் பிரிஞ்சிடாது. விஜயோட பிம்பம் ரொம்ப சீக்கிரமே உடைஞ்சிரும். ஓகே, திரு சாமிநாதன், மைனாரிட்டி ஓட் பேங்க், ஆன்டி பிஜேபி நிலைப்பாட்டில இருந்து ஒரு பின்னடைவு,
அப்படிங்கறதெல்லாம் திமுக எதிர்ப்புங்கிற புள்ளிக்காக ஒருவேளை திரு விஜய் சமரசமே செய்து கொள்ள மாட்டார்னு ஒரு இறுதி முடிவுக்கு வந்துட முடியுமா? இல்ல, நிச்சயமா விஜய் வந்து பாஜகவை நோக்கி நகரவே மாட்டார். அது 100% நகரவே மாட்டார். அப்படி நகர்ந்துட்டா அது வந்து நான் நினைக்கிறேன் கிறிஸ்டின் முஸ்லிம்லாம் ஓட்டு போட மாட்டாங்கிற கணக்கை தாண்டி பெருவாரியான இளைஞர்கள் ஓட்ட வச்சு அது ஒரு பெரிய ஒரு வலுவான அணியா தான் அது நிச்சயமா இருக்கும். ஆனா விஜய் 100% போக மாட்டார். இன்னொன்று சார், பெருமாள்மணி அண்ணன் பேசுகிற பொழுது பெரியார் விஷயம் பத்தி குறிப்பிட்டார். ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லிட்டு நான் இந்த இதுக்குள்ளே வந்தேன் சார். பெரியார் அவர்களை மற்ற எல்லா கட்சிகளும் பெரியாராகத்தான் ஏத்துக்கிட்டாங்க. ஆனா விஜய் அவர்கள் மட்டும்தான், தாவேகா மட்டும்தான் அந்த கொள்கை தலைவராக அறிவிக்கிற பொழுதே நம்ம கடையில பொருள் வாங்கும் போது இந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டதுன்னு கீழே போட்டிருப்பாங்க சார். அது மாதிரி பெரியாரோட எல்லாத்தையும் ஏத்துக்கிறோம், கடவுள் மறுப்பு கொள்கையில மட்டும் எங்களுக்கு ஏற்பட இல்லை அப்படின்னு சொல்லியே போட்டாங்க. தாவேகாவினுடைய அந்த மாநாட்டுல அவர்கள் அறிவிக்கிற பொழுதே கொள்கை விளக்க தலைவருக்கே ஒரு நிபந்தனைகளுக்கு உட்பட்டதுன்னு போட்ட கட்சி தான் தமிழக வெற்றி கழகம். அதனால அவர்களுக்கு ஒரு நிலையான கொள்கை என்பது ரெண்டு விஷயம். இன்னொரு பார்வையில எனக்கு திமுகவோட சேர மாட்டார், பாஜகவோட சேர மாட்டார். அதே நேரத்துல அண்ணனும் ஒரு விஷயம் குறிப்பிட்டாங்க. ஹேமமாலினி தொடங்கி எல்லாருமே வந்து விஜயை அப்ரிசியேட் பண்ணிட்டு போறாங்க. இங்க வந்து அந்த புள்ளியில தான் அவங்க சந்தேகமும் பண்றாங்க. நம்ம கரூர் நீதிமன்றமே கூட விஜய டாப் ஸ்டார்னு சொல்லுச்சு. சூரியன் உதிக்கும் திசை கிழக்கு என்பது எப்படி நிரூபிக்கப்பட்ட உண்மையோ அதே மாதிரிதான் விஜய் டாப் ஸ்டார், விஜய்க்கு பெரிய கூட்டம் வரும், விஜய் தமிழகத்தின் நம்பர் 1 அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்டது. அவர் அரசியல் மயமா மாறுறதுல அவருக்கு நிறைய குழப்பம் இருக்கு, சந்தேகம் இருக்கு. ஆனா அவர் வந்து சில விஷயங்களை பிக்ஸ் பண்ணிக்கிட்டார், சில விஷயங்களை முடிவு எடுத்துக்கிட்டார். நமக்கு திமுக வேண்டாம், பாஜக வேண்டாம் முடிவுலதான் இருக்காரு. இல்ல அதுல உறுதியா இருக்கிறாருன்னு நீங்க சொல்றீங்க. திமுக வெர்சஸ் தாவேகாங்கிற புள்ளியை நோக்கி நகர்த்திட்டாரு திரு விஜய். அப்போ திரு விஜய் சிஎம் கேண்டிடேட் அப்படின்னு எல்லா தரப்பும் ஏற்றுக்கொள்ளும் பட்சத்திலோ இல்ல அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கட்சிகளோடு கூட்டணிங்கிற நிபந்தனையோட தாவேகா இருக்கிறதும் ஒரு இடத்துல சிங்காக வாய்ப்பு இருக்கா? இல்ல, விஜய் அவர்களை முதல்வராக ஏற்றுக்கொள்கிற ஒரு கூட்டணி உருவாகுதுன்னா ஒரு கற்பனைக்காகவே வச்சுக்கிட்டா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் இருக்கார், அவர் அதுல ஏத்துக்குவாரா சந்தேகம். விஜய் அவர்கள் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குங்கிறார், அதைத்தான் பாஜக கேக்குது, அதை அதிமுக ஏத்துக்குமா சந்தேகம். அப்ப இவர்கள் மூவரும் சேர்ந்து பேசினாலே 3 பேரும் பேசிட்டு வெளியில வர்றதுக்குள்ள 4 பேருக்கு தலை சுத்துற அளவுக்கு சம்பவம் நடந்து முடிஞ்சிடும். அதனால அப்படியெல்லாம் ஒரு விஷயம் நடப்பதற்கான வாய்ப்பே இருக்காது. இன்னொன்று, விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் பாஜக எதிர்ப்புல துணிவாக இருப்பார். பட் அவர் இப்ப நடக்கிற சூழல பாஜக அவருக்கு வலை விரிக்குது. அந்த வலையில சில நேரம் அவர் சிக்குவதாக இருந்தா கூட அது ஒரு வெளியில் தெரியாத உறவா தான் இருக்கும். இப்ப ஒரு திமுகவே சொல்றாரு நீங்க மறைமுக தொடர்பு வச்சிருக்கீங்க, அப்ப அதன் மூலமா தான் அவருக்கு எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட் ரைட்டிங் மூலமா தான் மறைமுக தொடர்புனா என்னன்னே அவருக்கு தெரிஞ்சிருக்கும். சோ அப்படி கூட நம்ம மறைமுக தொடர்பு வைக்கலாமோ என்கிற ஒரு சந்தேகம் கூட விஜய் அவர்களுக்கு வரும். கூட்டணி தொடர்பாக மாற போறது இல்லைன்றீங்க. சரி.